அடுத்தது 6வது கணக்கு. கணிதவியலில் ஒரு வினாவானது 3 மாணவர்களிடம் தீர்வு காண்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தனித்தனியே தீர்ப்பதற்கான நிகழ்தகவு 1/3, 1/4 மற்றும் 1/5. 1/5. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த வினா தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு யாது? செகண்ட், சரியாக ஒருவர் மட்டுமே அந்த வினாவிற்கு தீர்வு காண்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ கொடுக்கப்பட்ட டீட்டெயில் எழுதிட்டு நம்ம கணக்கு போகலாமா? PFA ஈக்குவல் டு ஏ என்ற குழந்தைகிட்ட கொடுக்குறாங்கப்பா. அந்த குழந்தை வந்து தீர்வு காண்பதற்கான நிகழ்தகவு 1/3. PFB ஈக்குவல் டு 1/4. PFC ஈக்குவல் டு 1/5. கொடுத்துருக்க டீட்டெயில் நம்ம எடுத்தாச்சு. இதான் தீர்வு கண்டது. இப்போ இதை எப்படி எடுத்துக்கன்னா, 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. 1 தான் அந்த குழந்தை சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கு. 4ல் 1 கண்டுபிடிச்சிருக்கு. 5ல் 1 கண்டுபிடிச்சி. அப்போ தீர்வு காணாதது 3ல் 1 கண்டுபிடிச்சிச்சுன்னா மீதி எத்தனை கண்டுபிடிக்கல? 3ல் 2. இதான் நான் சொல்லுவோம் PFA பார். ஓகே. PFB பார்னா சாமி தீர்வு காணாதது, தீர்வு கண்டது, இது தீர்வு காணாதது. 4ல் 1 சொல்யூஷன் இருக்குன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் நிகழ்தகவு. 4ல் மீதி எத்தனை இல்லை? 4ல் 3. அடுத்து PFC பார் ஈக்குவல் டு 5ல் 1 சொல்யூஷன்னா 5ல் எத்தனை இல்லாமல் போயிடுச்சு? 4 போயிடுச்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வினா தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மனா, இது ஒன்றை ஒன்று சாராத நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுனால PFA பார் வெட்டு PFA பார் வெட்டு B பார் வெட்டு C பார். இவர் என்ன சாமி ஒன்றை ஒன்று சாராத நிகழ்ச்சிகள்னா PFA வெட்டு Bன்னு சொல்லுவோம். PFA டாட் PFBன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே பார் இருக்கிறதுனால இதையும் பார் என்ட்டு C பார். நான் ஏன் அதை அப்படி எடுத்துக்கிறேன்? இங்கே தான் தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு இருக்கணும்னா தீர்வு காணாததை கண்டுபிடிக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து இப்போ தீர்வு காணாததை 1லேருந்து உறுதியான நிகழ்தகவு வந்து கழிச்சு நம்ம என்ன கிடைக்கிறோம்? தீர்வு கண்டது நிகழ்தகவு கிடைச்சிடும் இல்லையா? இவங்க தனித்தனியாக கொடுத்தது. இப்போ என்னன்றாங்கன்னா அவங்க அந்த வினா வந்து தீர்வு ஒட்டு மொத்தமாக தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு PFA பார் 2/3 என்ட்டு 3/4 என்ட்டு 4/5. ஒரு பின்னையன் நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணிடலாம். ஒரு முறை 1 டைம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ 2/5. இது வந்து என்னது? தீர்வு காணாதது. இது என்ன சாமி? தீர்வு காணாதது. அப்போ தீர்வு கண்டது தீஸ் எம்ப்ளாயிஸ் தீர்வு கண்டது. நான் தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு இது தனித்தனியாக கண்டுபிடிச்சது, ஒட்டுக்காக கண்டுபிடிச்சது எவ்வளோ? தீர்வு கண்டதற்கான நிகழ்தகவு. தீர்வு காணாதது 5/2ன்னா இப்போ எத்தனை கண்டுபிடிச்சிட்டாங்க? 5ல் 3 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க சாமி? சரியாக ஒருவர் மட்டுமே அந்த வினாவிற்கு தீர்வு காண்பதற்கான நிகழ்தகவு. சரியாக ஒருத்தர்னா 1 ஏவாக இருக்கணும். அப்போ ஏ மட்டும் வேணும். யார் தேவையில்லை? B வேணாம், C வேணாம். அடுத்தது ஏ மட்டும் போதும். அடுத்தது B மட்டுமே கண்டுபிடிச்சிருக்குன்னா ஏ தேவையில்லை, வெட்டு B மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கு, C கண்டுபிடிக்கல. ப்ளஸ் PFAவும் இல்லை, Bயும் இல்லை, C வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ ஃபார்மில் என்ன வரும் பாருங்கள்? ஏ மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் PFA டாட் வெட்டுன்னு சொன்னாவே எங்கன்னா சாமி டாட் தானே போடணும். PFB பார் டாட் PFC பார். ஏன்னா நம்ம ஒன்றை ஒன்று சார்பிலா நிகழ்ச்சிகள் நிலையில் இந்த வெட்டுக்கு பதிலாக போட்டுறோம், டாட் போட போகிறோம். ப்ளஸ் PFA பார் டாட் PFB டாட் PFC பார். ஓகே, ப்ளஸ் இது பாருங்கள் கொண்டு போதும். PFA பார் வெட்டு டாட் PFB பார் டாட் PFC பார். C மட்டும் ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? வெட்டுன்னு வந்துச்சுனாவே என்ன பண்ணணும்? டாட் போடணும். ஏன்னா இது ஒன்றை ஒன்று சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்றதுனால. PFAவினுடைய மதிப்பு 1/3. PFAவினுடைய மதிப்பு 1/3 அப்படி எழுதிக்கலாம். 1/3 இன்ட்டு PFB பார் 3/4 அப்படி எழுதிக்கலாமா? 3/4 இன்ட்டு PFC பார் 4/5 ப்ளஸ் PFA பார் கண்டுபிடிக்காது 2/3. நீங்கள் கணக்கு நோட்டில் போட்டே இருக்கும்போது தெரியும். நான் ஒன்று இழுத்து சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது. நீங்கள் அப்படி நோட்டில் போட்டுங்க. இன்ட்டு PFB வந்து 1/4 இன்ட்டு PFC பார் 4/5 ப்ளஸ் PFA பார் 2/3 இன்ட்டு PFB பார் 3/4 இன்ட்டு PFCனுடைய மதிப்பு 1/5.
ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்? ப்ளஸ்ஸை செய்யணுமா பெருக்கல் செய்யணும்? ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். ஸோ இது ஒரு டேர்மு, இது ஒரு உறுப்பு, இந்த உறுப்பு. இந்த உறுப்புலாம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கூட்டல் செய்ய போகிறோம். நடுவில் பெருக்கல் பிணையன் பிணையன் பிணையன், நடுவில் பெருக்கல் குறுக்க குறுக்க கேன்சல். ஓகே, நடுவில் பெருக்கல் குறுக்க குறுக்க கேன்சல். இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல் 1 2 2 2 4, இது எதுவும் கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு 1 தான் இருக்குது. ஸோ 1/5 ப்ளஸ் மேலே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு 1 2 பை 3 15 ப்ளஸ் மேலே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு 1 1 பை I 2 10. ஓ சாரி. ஓகே, இப்போ பாருங்கள் சாமி, ஒரு பின்னையன் நடுவில் இன்னொரு பின்னையன் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3த்துக்கும் பொதுவாக யாரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். எது பொதுவாக வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். 5ஆம் வாய்ப்பாடு தான் பொதுவானது. ஸோ 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிடுச்சு. இது 1 5 5, இது 3 5 15, இது 2 5 10. ரைட். இப்போ 5 5 5, இதுதான் பெரு பொது வகுத்தி 5 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யார் தனித்தனியாக கிடக்குறாங்க? 1 இருக்கிறாங்க, 3 இருக்கிறாங்க, 2 இருக்கிறாங்க. ஸோ நான் 1 எடுத்தால் அதுதான் வரப்போகுது. நான் என்ன பண்ணுறேன்? 3 × 2. இப்போது அப்போ இதுதான் இதனுடைய மீசியமா. I 2 10 பை 3 30. அப்போ எதால் பெருக்கணும்? இதை ஒரு 5 மட்டும் தான் இருக்குது. 3 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை. அப்போ 6ஆல் பெருக்கணும். பகுதி 6ஆல் பெருக்கினா தொகுதியை 6ஆல் பெருக்கணும். இப்போ எதால் பெருக்கணும்? இதை 2ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ இருக்குன்னா 6 ப்ளஸ் 2 2 4 ப்ளஸ் 1 3 3. ரைட். தட் இஸ் ஈக்குவல் 6 3 10 10 3 13 பை I 2 10 பை 3 30. அப்போ ஆன்சர் தீர்வு ஒரே ஒருத்தர் மட்டும் தீர்வு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இருப்பா 13/30. ஓகே.